ஹர ஹர மகாதே. என்னையா இது என்ன மாலை போட பாருங்க, அந்த வார்த்தையை கெட்ட வார்த்தையாக்கி. ஆமா சாமி, என்னையா இதுவும் கெட்ட வார்த்தை. சாமி முருகன் மாலை போடுங்க. பாத யாத்திரை முருகனுக்கு ரொம்ப உண்டாகி பண்றதுன்னா அந்த மாதிரி. சாமி உங்களுக்கு சின்ன ஒரு விஷயம் தான் பாக்குறேன். சொல்லுங்க. அதாவது சாமி, உங்களே அடுத்து புருஷன்மையா போலாம்ட்டு வேலை எப்படா சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். நான் வந்து எப்படி என்ன கண்டிப்பா நீங்க தான் சாமி வரணும். நல்ல வேலை குழந்தைய கல்யாணத்துக்கு நினைச்சலாம். இல்ல நீங்க இத்தனை பேர் வந்து கேட்கணும். 300 பேர் என் காலில் உங்களோட கட்டளையா முருகனோட கட்டளையா ஏற்றுக்கிட்டு இந்த வாட்டி நானும் உங்களுக்கு குருநாதரா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க சந்தோஷம் தான். ரொம்ப சந்தோஷம். அதாவது சாமி, இப்ப நீங்க குருநாதரா நீங்க இருக்கீங்க. இப்ப நம்ம விளக்கமா 400 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இந்த வாட்டி 600 ரூபாய் வாங்க. சாமி 600 ரூபா இதுக்கு 400 ரூபாய்க்கு 600 ரூபா ரொம்ப அதிகமா தெரியும் சாமி. 600 ரூபா வாங்கியா நீ வந்து 600 ரூபா ரொம்ப அதிகம் சாமி. நானே இதை பற்றி அவங்க எல்லாத்தையும் இழுத்துட்டு போறேன். முன்னாடி கமிஷன் வேண்டாம். 200 ரூபா ஓவரா பேசணுன்னு உனைய கமிஷன் இல்லாம போயிடும். கண்டிப்பா 600 இப்ப வழியில சாப்பாடு ஏதாவது சாப்பாடு ஏற்கனவே நான் வந்து பேசிட்டேன். சாத்தூர் வந்து ஒரு மில்லுக்காரர் வந்து எல்லா சாமிக்கும் ஃப்ரீயா சாப்பிடுவோம். நம்ம அடுத்து போறது கோயில்பட்டியில ஒரு எண்ணெய் பின்ன மில்லுக்காரு. அவரு சாப்பாடு எல்லா சாமிக்கும் எவ்வளவு நாளும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. நீங்க உங்களே அடுத்து ஒட்டப்பிராடமா இந்த ஒட்டப்பிராடத்துல ஒரு சுவாமிஜி இருக்காரு. அவரு எல்லாத்துக்கும் சாப்பாடு ஃப்ரீ, எவ்வளவு நாளும் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் திருச்செந்தூர்ல உள்ள ஒரு மண்டபம் இருக்கு. ஆமா 12 மணி ஆச்சு லைன் கட்டி உட்காந்தீங்கன்னா 50 பேருக்கு சாப்பாடு கோயில்ல இருந்து ஃப்ரீயா கொடுத்துறாங்க. சூப்பர் சாமி, எல்லாத்துக்கும் ஃப்ரீ. சரி சாமி, நம்ம 600 ரூபா வாங்குறோம். நம்ம 1 ரூபா சாப்பாடு ஏதாவது போடுற மாதிரி இருக்கியா? அதை இத்தனை நேரத்துல நான் தானே போடுறேன். இலவசம் தான் பண்றாங்க. நீங்க இலவசங்கிறது உனக்கு எனக்கு தானே தெரியும், சாப்பிட்றவங்களுக்கு தெரியும். அதாவது இந்த மாதிரி வேணும். இப்ப அடுத்து என்னன்னா, நம்ம பக்தர்கள்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறாங்க. அவங்க என்ன வேண்டுகோள்? நம்ம 4 நாள் நடந்து போற அவ்வளவு தூரத்துல இது நான் முதல் ஒன்று கேட்கணும். நம்ம முதல் நாள் எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறோம்? ஓ ஆமா சாமி, முதல் நாள் நம்ம 45 கிலோமீட்டர் நடக்கும். அதுக்கு அடுத்த நாள் 40 கிலோமீட்டர். அதுக்கு அடுத்த நாள் 30 கிலோமீட்டர் நடக்கும். அதுக்கு அடுத்த நாள் சாமி நீங்க கிரிக் பேராயா இத்தனை நாள் வரைக்கும் நடந்துட்டு இருக்கோம். ஒரே நாள் 10 பிடிச்ச எல்லாத்துக்கும் ஒரே நாள் வந்து கிழிஞ்சிருந்தாமே கிழிஞ்சா வேற டவுசர் மாத்திட்டாங்க. ஒரே நாள் பண்ண 6 ரூபாய் எதுக்கும் கேட்பாங்க சாமி. இது வேற சிக்கல். 10 நாள் நடந்துடும். 10 நாள் நமக்கு 600 கிடைக்காம போயிடும். 5 நாள்லயே போயிடும். 5 நாள்ல போயிடும். அடுத்து நான் கேட்கல, அந்த பக்தர்களுக்கு என்ன வேண்டுகோள் வைக்கிறாங்க அப்படின்னா, நடந்து போறோம் இல்லையா, உரசி என்னது சாமி இது கால் சாமி யாரு தள்ளி நடக்குது இல்லையா, கேப்புட்டு நிறையா அடுத்த உரைச்சிக்கிட்டே நடக்குது. அந்த ஓட்டல் கால் ரோட்ல உரசி கிளீன் சொல்றாங்க சாமி. அதுக்கு ஏதாவது அதுக்கு இந்த மாதிரி 600 ரூபா கொடுக்குறாங்க. ஆமா 600 ரூபா கொடுக்குறாங்க. அதுக்கு ஏதாவது செய்ய வேண்டி இருக்குது. எல்லாத்துக்கும் 300 பேருக்கும் 200 ரூபா என்ன பாக்கெட் ஃப்ரீ. 2 ரூபா என்ன பாக்கெட் ஃப்ரீ. 2 ரூபா என்ன பாக்கெட். நாம யாருமே எப்படி எல்லாமே ஏன் சொல்லுறாயா எல்லாத்துக்கும் அப்படியே யாரு இறச்சிக்கிட்டாங்க. எல்லாம் முடிச்சிடறோம். தண்ணி வண்டி கடைசியா வரும். எப்ப சாமி நம்ம இடையில குடிக்கிறதுக்கு அதான் நமக்கு எப்போ கால் வலியோ அப்படின்னா தண்ணி வண்டி நம்ம கூடயே வரும். ஏறி உள்ள படுத்துக்கலாம். இந்த முன்னாடி பெரிய டேங்க் மறைச்சு கூட நம்ம உள்ள படுத்துக்கு எவனுக்கும் தெரியாது. சூப்பர் தண்ணிலாம் உள்ள தண்ணி மட்டும்தான். அது மாலை போட்டதுன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்ப நம்ம தண்ணியெல்லாம் வழக்கம் போல கொடுத்துருங்க. இப்ப 600 ரூபா கொடுக்குறாங்க. பக்தாள் என்ன வீட்டுக்கு எடுத்து போவாங்க? வீட்டுக்கு எல்லாத்துக்கும் வழக்கமா இவ்வளவு பெருசுல ஒரு பாக்கெட் ஃப்ரீயா? எல்லாத்துக்கும் ஃப்ரீ இல்ல. கூடவே 50 கிராம் அல்வா. 50 கிராம் வழக்கமா பஞ்சாமரம் தானே கொடுப்போம். எதுக்கே வழக்கத்தை கட்டிட்டு அழுதுட்டு இருக்கேன். வித்தியாசமா அல்வா நல்லா பாத்தீங்கன்னா 5 நாள் சும்மா நடந்து போறாங்க. அல்வா விட்டு கொண்டு போனா அல்வா கொடுத்தோம்னா 5 என்ன சொன்னீங்க? இப்ப
அல்வா கொடுத்த மாதிரி இருக்கும். அல்வா கொடுத்த மாதிரி இருக்கும். யாருக்கு? நம்ம கூட நடந்துடும் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு என்ன என்ன ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே கண்ணோட்டமா அப்படியே எல்லாம் சிறப்பா நல்லபடியா திருச்செந்தூர் வரைக்கும் அந்த வரைக்கும் 600 அதுவும் இல்லாம அதெல்லாம் நல்லபடியா கூட்டி வந்து எல்லாத்துக்கும் கடைசி அல்வா கொடுத்து அனுப்புறோம். அல்வா கொடுத்து ஆமா ஆமா நல்லா கொடுத்து எனக்கு கொடுத்துட்டு கடைசியா நான் வந்து பாத யாத்திரை எல்லாம் போயிட்டு வந்துட்டோம். இப்ப வந்து 30 நாள் எல்லாரும் நான் என்ன பிறந்துக்கிறேன் ஏதாவது தப்பு பண்ணிக்கிறேன். காலில் விழுந்தீங்களா எல்லாரும்? எல்லாரும் என் காலில் விழுந்தீங்களா? நான் வந்து மாட்டேன். நான் வந்து குருநாதர் எல்லாரோட அந்த கையவும் நாளா நினைச்சுக்கிட்டு நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா நினைச்சிருங்க. இப்ப வழக்கமா சொல்றேன், வார்த்தையை சொல்லட்டுமா? நீங்களே சொல்லுங்க. பாருங்க பண்ணிட்டு